இந்த யூனிட்ல நம்ம இன்னைக்கு ரைஸ் குக் பண்ணலாம். நார்மலாக ஒரு ஒயிட் ரைஸ் நம்ம லஞ்ச் குக் பண்ணுறது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த கப்பில் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி. உங்களோட அரிசி அளவு எப்படியோ அப்படி போட்டுக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 2.25 ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரைஸை. நான் ஒரு 2.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இந்த லிட்டு போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம செக்விக் லிட்டு போட்டுக்கலாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த லிட்டு போடலாமான்னா தாராளமாக போடலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக குக்கிங் ஆகிடும். இப்போ இதில் மறுபடியும் நீடில் மூவ்மெண்ட், இதில் பார்த்தீங்கன்னா 2 நீடில் வரும். சாஃப்ட் டர்போன்னு 2 செட்டிங் இருக்குது. இங்கேருந்தும் நீடில் மூவ்மெண்ட் இருக்கும், இங்கேருந்தும் நீடில் மூவ்மெண்ட் இருக்கும். ரைஸ் வச்சுருக்கனால நம்ம சாஃப்ட் செட்டிங்லேயே உங்களுக்கு ஃபுட்டு ரெடி ஆயிடும். ஸோ இங்கேருந்து நீடில் வர ஆரம்பித்து ஃபஸ்ட்டு விண்டோ வந்தவுடனே ஃப்ளேமை கம்மி பண்ணிடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இங்கேருந்து இங்கே வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து இங்கே வர்ற டைம் தான் 2 மினிட்ஸ். இதை வந்து நான் ஆடியோத்தை மூலமாக செட் பண்ணுறேன். இங்கேருந்து வர்ற நீடில் நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. இது வந்து எதுக்கெல்லாம்னா சன்னா, ராஜ்மா, கொள்ளு, ரெட் ரைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டானதுலாம் சமைக்கும் போது இதை பார்த்தீங்கன்னா போதும். சாஃப்டானது சமைக்கும் போது இதுலேருந்து வர்ற மூமெண்ட்டை பார்த்தா போதும். இப்போ நான் இதில் 2 மினிட்ஸ் செட்டிங் வைக்கிறேன். சாஃப்டில் 2 மினிட்ஸ். ஸோ 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சாஃப்ட் செட்டிங் ரீச் ஆயிடுச்சு. மைனஸ் சிம்பிள் காட்டுது பாருங்கள். இப்போ இந்த சவுண்டு அலாரம் நிறுத்துறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அலாரம் போயிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு விண்டோ ரீச் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு விண்டோ ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெட் கலரில் நீடில் மூவ்மெண்ட் 2 இடத்துலையும் இருக்கும். நீங்கள் இந்த சைடு சாஃப்ட் மட்டும் பார்த்தா போதும். இப்போ சிம் ஃப்ளேமில் இருக்குது. இங்கேருந்து இந்த செகண்ட் விண்டோ வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 மினிட்ஸும் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், 0 வந்துருச்சு. இந்த மாதிரி ரிங் டோன் கேட்டோன்னே இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். தென் இப்போ இந்த நீடில் செகண்ட் விண்டோ வந்தோடனே நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த நீடில் ரிவர்ஸில் வரும். இப்போ ஸ்டீம் இருக்குது. இந்த ஸ்டீம் ஃபுல்லாக இதானதுக்கப்புறம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இந்த நீடில் இப்படி ரிவர்ஸ் வந்தோடனே நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இந்த லாக்கும் உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ரைஸுக்கு ஈஸியாக நம்ம ஓப்பனும் பண்ணிடலாம். சூடான ரைஸ் ரெடி. ஸோ 2 மினிட்ஸில் நம்ம ரைஸ் குக்கிங் முடிச்சிடலாம். இப்படி